இனிமேல் நீ என்ன அப்படி கூப்பிடாதடா. நீ எல்லாம் ஒரு தம்பியா? என்னாச்சுக்கா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. இன்னும் என்னடா ஆகணும்? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன விஷயம் சொல்லுக்கா. முதல்ல நீ சொல்லுடா. உன் மாமா எங்க? என் புருஷன் எங்கடா? என்ன பேசாம இருக்க? எனக்கு பதில் சொல்லு. அக்கா, மாமா. சொல்லு சங்கர். இல்லக்கா, மாமா வந்து அவரு காணும். மறுவாழ்வு மையத்துல இருந்து ஓடி போயிட்டாரு. அதானே? அக்கா, யாரு உனக்கு சொன்னா? அப்படி நீ போய் சொல்ற அளவுக்கு என்னடா சங்கர் நடந்துச்சு? அவரை நீ எங்கடா கொண்டு போய் சேர்த்த? அவர் இப்ப எங்கடா போயிட்டாரு? காணாம தான் போயிட்டாரா, இல்ல வேற ஏதாவது விபரீதமா நடந்துச்சா? என்னக்கா பேசிட்டு இருக்க? இல்ல நீதான் அவரை ஏதாவது பண்ணிட்டியா? சொல்லுடா. அக்கா, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, நீ ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ஏன் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட மாட்டேங்கிற? அக்கா, மறுவாழ்வு மையத்தோட ரூல்ஸ் அப்படிக்கா. என்னடா பெரிய பொடலங்க ரூல்ஸ்? நீ சொல்றதுல என்னால நம்ப முடியாது. நீதான் என் புருஷனை ஏதோ பண்ணிட்ட. ஆமா, என் புருஷனை பார்க்க ஒரு பொண்டாட்டி நான் வரக்கூடாதா? அக்கா, அப்படி இல்லக்கா. இப்ப அவர் எங்கடா சங்கர் இருக்காரு? இது பாரு, என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சதுனாலதான் இப்ப நான் உன்னையே சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. அக்கா, பதட்டப்படாத. நான் சொல்றது பொறுமையா கேளு. அங்க மாமா நல்லபடியா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அங்க எவனோ ஒருத்தன் அவர் மனநிலை தெரியாம குழந்தை விஷயமா பேசியிருக்கான். உடனே அவரு அப்செட் ஆகி எமோஷனல் அங்கே தப்பிச்சு போயிட்டாருக்கா. இதுதான்க்கா நடந்துச்சு. என்னடா சொல்ற? குழந்தைய பத்தி அவர்கிட்ட பேசினாங்களா? இப்ப புரியுதாக்கா? யாராவது குழந்தைய பத்தி பேசினா அவர் ரொம்ப சென்சிட்டிவாயிருக்கா. அவர் குடிக்க ஆரம்பிச்சது காரணமே அதுதான்க்கா. மற்றபடி விபரீதமா எதுவும் நடக்கலக்கா. உன் புருஷன்லாம் எதுவும் பண்ணல, நம்பு. இல்லடா, நான் அவரை காணும்னு கோவத்துலதான் அப்படி பேசினேன். சரி, மாமா காணா போன விஷயத்த நான் ரகசியமா வச்சுதான் தேடிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது, அதெல்லாம் நீ இப்ப கேட்காத. இல்லக்கா, உனக்கு இந்த மெசேஜ் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு மாமா காணா போன விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஏன் மாமா அவங்க கூட போயிருந்துருக்கலாம். நீ இப்போ சொல்லாமல் மறைச்ச, மாமாவை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப லேட் ஆகும். ஏன் மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம். ஐயோ, இல்லடா, என்கிட்ட கவிதா தான் சொன்னா. இது கவிதாவை உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? இல்ல, நேர்ல வந்தா. அப்புறம் உங்க மாமாவை பத்தி விசாரிச்சா. அவகிட்ட நீ அவரை காணோன்னு கேட்டியாமே. சரி, நீ போனை வையே, நான் பாத்துக்கிறேன். அப்போ அவருடா? போனை வைன்னு சொல்றேன்ல, அவர் கிடைச்சிருவாரு, கவலைப்படாம இரு. சொல்லு சங்கர், உன் சுபமாமா கிடைச்சிட்டாரா? என்ன நடிக்கிறியா? ஐயோ, உன்ன மாதிரி என்னால நடிக்க முடியுமா? நீ பெரிய நடிகனாச்சே. ஏய், என்ன நக்கலா? எதுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போன? எதுக்கு மாமா காரணம் அக்காட்ட போய் சொன்ன? நான் ஒன்னும் தகவல் சொல்றதுக்காக போல. அவரை காணோன்னு நீ என்கிட்ட சொன்னியா, அதான் விசாரிக்கிறதுக்கு போனேன். நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு. தூக்கம் வரல, பசி எடுக்கல, சாப்பாடு இறங்கல, ஒரே சுப்பு ஞாபகமாவே இருந்துச்சு. ஏய், அட, அவர் காணாம போற ஞாபகத்தை சொன்னப்பா. பாவம், எவ்வளவு நல்ல மனுஷன். திடீர்னு காணாம போயிட்டாரேன்னு ரொம்ப டென்ஷனா இருந்ததா, அதான் ஒருவேளை வந்துட்டாரான்னு விசாரிக்கிறதுக்காக போனேன். அவர் வரலையாமே. மாமா காணுங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரியாது. இந்த விஷயத்த சொல்லி அக்காவை நீ பயமுத்தலான்னு பாத்தியா? இந்த விஷயம் சரசுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. புருஷன் காணாம போனது பொண்டாட்டிக்கு தெரியலன்னா எப்படிப்பா? இங்க பாரு, இந்த ஆட்டத்தெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. இதெல்லாம் எங்க அக்கா நம்புவா, திவ்யா நம்புவா, இந்த கவர்மெண்ட் நம்பும், ஏன் அந்த கடவுள் கூட நம்பும். ஆனா நான் நம்ப மாட்டேன். அது உன் இஷ்டம். ஆனா என் மனசு கேட்கல. அதனாலதான் ஒரு அக்கறையா அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக போனேன். எனக்கு என்னமோ உன் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
என்ன சொல்ற? இல்ல சுப்பு காணாம போயிட்டாருன்னு நீ இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலையே. ஒருவேளை நீ அவரை ஏதாவது... ஓஹோ, இதையும் எங்க அக்கா காதுல நீ தான் ஓதி விட்டியா? அப்புறம் பிரச்சனைன்னு வந்தா பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணி தானே ஆகணும். எனக்கே ஆப்பு வைக்கிறியா? டயம் வரும், அப்போ உனக்கு நான் பதில் சொல்றேன். என்னமோ நீ என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. சுப்பு கிடைச்சாருன்னா மறக்காம எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா? அவஸ்தைப்படுறா, என்ன மிரட்டுறியா? சுப்புவை தேடி உன்னை தெரு தெருவா அலைய வைக்கிறேன். ரூபுஸ்தரா மஸ்தானா. என்ன இவ திவ்யா கூட பார்க்கு பீச்சு ஹோட்டல்னு அங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு ஜாலியா இருப்பான்னு பார்த்தா இவன் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிறானே. இது ரொம்ப தப்பாச்சே. என்னடா மாப்பிள்ள உன் டேஸ்ட்? ஏய் மாப்பிள்ள, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீ கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இங்க உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற? யோ, என்ன பார்த்தா என்ன கோயில்ல மணி அடிக்கிற மாதிரி தெரியுது? பின்ன காமன்வெல்த் மாநாட்டில் கலந்துக்கிட்ட பிரதிநிதி மாதிரியா இருக்கிற? சாமி கும்பிட போனியே, அதை சொன்னடா மாப்பிள்ள. கோயில்ல மணி ஆட்டுறதுக்கும் சாமி கும்பிடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதை இப்படித்தான் சொல்லுவாங்களா? ஆட எங்க ஊர் பக்கமெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி அதை விட, நீ கோயிலுக்கு தானே போன? அதுவும் நேத்து ராத்திரி ஒரு பெரிய சகாப்தத்தை ஆரம்பிச்சுட்டு காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தம்பதி சகிதமா போனீங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு ஒரு படம் கிடம் பீச் கீச்சு ஒரு ஷாப்பிங் கீப்பிங் போயிட்டு அப்படியே ஜாலியா இருக்காம எதுக்கு இப்ப அரிசி மண்டி நடியில வந்து உட்காந்துட்டு இருக்கிற? இந்த கமலஹாசன் பேசும் படத்துல குப்பத்து சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம போட்டு அந்த சத்தத்தை கேட்டு நிம்மதியா தூங்குவாரு. அந்த மாதிரி இருக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறது. பொண்டாட்டி தலையில இருக்கிற மல்லிகைப்பூ வாசனைய பிடிக்காம இந்த மொடநாத்தத்தை மோப்பம் பிடிக்க வந்திருக்கிறிய. அடச்சே, கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம். சரி, அவ போயிட்டா, நான் வந்துட்டேன். என்னாச்சு திடீர்னு உரநடை விட்டுட்டு கவிதை நடைக்கு வந்துட்ட? எங்கப்பா திவ்யா? அதான் சொல்றேனே, அவ போயிட்டா நான் வந்துட்டேன். ஓ, தனியா நம்ம வீட்டுக்கு போயிட்டாளா? இல்ல, பின்ன அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஓ, அவங்க அம்மா பார்க்க போயிருக்காளா? எப்ப வருவா? போயிட்டா, இனிமே வரமாட்டா. டே மாப்ள, என்னடா சொல்ற? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம், பிரகாரத்தை சுத்தி வரணும்னு போனவ ரொம்ப நேரமா வரவே இல்லை. அப்புறம் திடீர்னு வந்தா. எனக்கு கேன்சர் இல்லைன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல, என்கிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு போயிட்டா. உனக்கு கேன்சர் இல்லையா? மாப்ள, உனக்கு கேன்சர் இல்ல? இல்ல மாமா. ஐயோ ஐயோ, நீ கூடி சீக்கிரம் கேன்சர்ல செத்துருவேன்னு திவ்யா என்கிட்ட சொன்னா மாப்ள. ஓஹோ, அதனாலதான் ஐயா எனக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வாங்கி கொடுத்து அசத்துனீங்களா? ஆமாண்டா மாப்ள, இப்ப கூட உனக்கு கம்பர் கட்டு பிடிக்குமேங்கிறதுக்காக தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா மாப்ள. எனக்கு கேன்சர்லாம் இல்ல. அந்த டாக்டர் எனக்கு கேன்சர்னு திவ்யா கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஓ மை காட், லார்ட் ஜீசஸ், லார்ட் முருகா, லார்ட் எல்லாரும் ஈஸ்வரா. என்னது எல்லாரும் ஈஸ்வரனா? அவர் வெறும் ஈஸ்வரன் ஐயா. என்னவோப்பா, இந்த 33 கோடி தேவர்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனா மாப்பிள, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? அது 33 கோடி தேவர்கள்லாம் யாருன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. கேன்சர் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சர் இல்லன்னா திவ்யா நிச்சயமா சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஏன் கோவப்பட்டு இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போனா? எப்படி சந்தோஷப்படுவா? நாம தான் இந்த கேன்சர் விஷயத்தை சொல்ல சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னோமா. என்ன மாப்பிள சொல்ற நீ? அப்படின்னு அவ சொல்றா மாமா. அதுவும் தெல்ல தெளிவா அந்த டாக்டர் உன் பேரை அழுத்தமா சொல்றாராம். வாழ வந்தான் இப்படி சொல்ல சொல்லி ஐடியா தந்தான்னு. அதனால இப்ப திவ்யா உன் மேலேயும் என் மேலேயும் செம்ம கடுப்புல இருக்கா. யாரா
யாரா அந்த டாக்டர்? அவன் அட்ரஸ் கூட அவன் குடல உரிவர ராஸ்கல். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளையும் நம்மளால சமாளிக்க முடியல, இதுல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வேறயா? மாமா அவரே மாமா பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவரே பாவம். அவர் ஏதோ சொன்ன பொய்னால தான் நானும் திவ்யாவும் இத்தனை நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அவர் எதை நினைச்சு சொன்னாரோ இப்படி ஆயிப்போச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயத்துக்கு வா. என்னத்த வர்றது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இது பார், இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சீக்கிரம் அவளை பிரியணும்னு பிளான் பண்ணி டைவர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணேன். அதையும் மீறி என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ எல்லாருக்குமே சங்கடம். இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னே தெரியல. டேய் நான் இருக்கலடா, நீ எதுக்குடா கவலைப்படுற? எதுக்கு? குட்டையை குழப்பறதுக்கா? நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் பார்த்துக்க, நீ பேசாம இரு. அண்ணா மாதவனுக்கு ஃபோன் பாப்பா பண்ணீங்களா? சங்கர், ஐயோ ஏன் பிரச்சனை? நான் உன் பிரச்சனை மறந்துட்டேனப்பா. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அதை விடு, பேசாம நம்ம 2 பேரும் நேரில் போய் பார்த்துருக்கோமா? வாங்க. ஏப்பா இருப்பா, எங்கப்பா போற? திவ்யாவோட அம்மா வீட்டுக்கு. நானும் வரட்டுமா? நீ எதுக்கு? ஐயோ எனக்கும் திவ்யாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்புறம் திவ்யாவோட மனநல என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதான்ப்பா சொல்றேன், நானும் உங்க கூட வரேன்ப்பா. திவார் மாமா, நாங்க 2 பேரும் வேற பிரச்சனையா போயிட்டு இருக்கோம். நீ அங்க வந்து குட்டையை குழப்பிட்டு இருப்பியே. ஐயோ நான் உங்க கூட வரப்பா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் உங்க கூட இருக்கேன் அவ்வளவுதான். இருங்க. திவ்யாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு சொல்லுங்க. நம்ம பிரச்சனையை பார்ப்போம், இந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா. அங்க வந்து எதுவுமே பேச. ஐயோ எதுவுமே பேச மாட்டேன், எதுவும் சரி சரி வா. வா. டேய் ஒழுங்கா கடையை பாத்துக்கடா, நாங்க போயிட்டு வரோம். அத்தை, சமையல் ரெடி. உங்களுக்கு போடுறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்துட்டா? திவ்யாங்க அத கொஞ்சம் சத்தமா தான் கேளுங்களேன். அவ ரூம்ல படுத்துட்டு தான் இருக்கா. என்னது தூங்குறாளா? அப்படின்னா தூங்குறதுக்காக தான் இங்க வந்தாளா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, எனக்கு என்னமோ மறுபடியும் பிரச்சனையோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இல்லன்னா தூங்குறதுக்காக இங்க வரமாட்டாளே? இல்லன்னா கிச்சன்ல உன் கூட ஒத்தாசையா வேலை செய்ய மாட்டா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா நைட்டு பூரா புருஷன் கூட சண்டை போட்டிருப்பா, அதான் இங்க வந்து தூங்குறா. முதல்ல அவளை எழுப்பி வீட்டுக்கு அனுப்புமா, உனக்கு புண்ணியமா போகுமா? என் மனசுல அந்த தெம்பு இல்லம்மா. என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உங்களை தான் அம்மான்னு தேடி வந்து நிக்கிறா. அம்மா வீடு தானேன்னு உரிமையா வந்து படுத்திருக்கா. அவளை எழுப்பி அனுப்ப சொன்னா எப்படி அத்தை? இல்லம்மா, இனிமே அவ என் பொண்ணு இல்லைன்னு அர்த்தம். நீதான் என்னோட பொண்ணு, இந்த வீட்டு பொண்ணு. அவ சுந்தரி வீட்டு பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மக வெளியில போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரவதா மகம்மா. அப்ப ஏன் அத்தை சொல்லும் போது அழறீங்க? அது தைரியமா சொல்ல வேண்டியதானே? நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு நல்லதா இருக்கு. நீங்க என்ன மருமகளா பார்க்காம மகன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த உலகமே அழிஞ்சாலும் அம்மா பொண்ணு உறவும் பாசமும் எந்த அணுகுண்டு போட்டாலும் அழியாதத்த. திவ்யா பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க அத்தை. சக்சஸ் பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ரேகா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஏங்க ஏங்க நல்லா என்னடா, என் கால விழற அவ கால விழற என்ன? அத்தை விடுங்க அத்தை. அவர்தான் தலைக்கால் புரியாம கால்ல விழுந்து எந்திரிச்சிருக்காரு. இது எனக்கு லைஃப் டைம் ஆஃபர் அத்தை. இதை நீங்க தடுக்கவே தடுக்காதீங்க. மாதவா, இன்னொரு முறை கூட நீ கால்ல விழுந்துக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஓ ரேகா, அவனை லேசா எடை போடாத. அவன் யார் கால்ல விழுந்தாலும் காரணத்தோட காரியத்தோட தான் விழுவான். அப்படியாடா? ஆமா, உன் கால விழுந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அடப்பாவி. அதாவது இப்ப நான் எம்டியா இருக்கிறதுக்கும் இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கும் மூல காரணமா இருந்தது உன் தாத்தா சுந்தர்லிங்கம். அதுக்கு ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாமே நீதானே. அந்த விசுவாசத்துக்காக தான் உன் கால்ல விழுந்தேன். இல்லனா பொன்னாட்டி கால்ல இந்த மாதம் விழுவானா? மீசையில கொஞ்சம் மண்ணு ஓட்டிருக்கு, தொடச்சுக்கோ. அப்படியா? போயிடுச்சா? போயிடுச்சாமா? ஏய், என்ன நக்கலா? 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதவன் யாருன்னு எல்லாருக்குமே தெரிய போகுது. நாளைக்கு பாரு, இந்த உலகமே என்ன தலை நிமிர்ந்து பாக்குற நேரம் வரப்போகுது. நான் எம்டி நாற்காலியில உட்காந்து எனக்கு கிடைச்ச முதல் கான்ட்ராக்ட்மா, அதுவும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். வேணா நீ பாரு. ஏய், வீட்ல ஆபீஸ் விஷயத்தை பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏண்டி
இது எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் வீட்ல பேசக்கூடாதுன்னு சொல்ற. எப்படி பேசாம இருக்க முடியும்? இந்த வீட்லயே புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வீட்ல பிரச்சனையா? யாரு? வாண்ண. அத நான் கேட்கணும். ஏன் வந்த, எங்க வந்த, எதுக்கு வந்த? ஏன் வீட்டுக்கு ஏன் அம்மாவை ஏன் அண்ணனை ஏன் அண்ணிய பார்க்க வந்த. போதுமா? இந்த பதில் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பரவாயில்லையே திவ்யா, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்க போல இருக்கு. மாதவன் என்ன கேள்வி கேட்பான், அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு ஏத்த மாதிரி நானும் என் ட்ரெண்டையும் ரூட்டையும் மாத்திக்கிறேன். சொல்லு. ஏன் அண்ணா ஏன் இப்படி பண்ற? வந்ததும் வராததுமா ஏன் இப்படி சண்டைக்கு இழுக்கிற? ஏன் நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, பிறந்த வீட்டுக்கு வர்றது அவ்வளவு பெரிய தப்பா? தப்பா சரியான்னு இனிமேல் தாமா தெரியும். என்னமா நீ பாருங்க, நீ அண்ணனோட சேர்ந்து அம்மாவும். இத பாரு, நீ ஏதோ பிரச்சனையோட வந்திருக்க. என்னன்னு என்கிட்ட தான் சொல்லல, உன் அண்ணன்கிட்டயா சொல்ல. சொல்லுமா. ஓ அண்ணன் மாதவன் ஒன்னும் பழைய மாதவன் கிடையாது, எம்டி. இப்ப என்கிட்ட அதிகாரம் பணம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதப்பா கவர்மெண்ட் ஆர்டரே என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. என்ன அந்த ராஜா மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா? அவனையும் அவன் அரிசி மண்டி அடிச்சு தூக்கிடுவா? அவன் குடும்பம் மொத்தத்தையும் நடுத்தெருல நிறுத்திடுவா? சொல்லுமா. ஏய் அத்த வணக்கம் அத்த. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. என்னண்ணா அங்கேயே தயங்கி நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என் கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. ஏய் நீயா? என்ன தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கும்முடி புண்டி கூட்ஸ் வண்டியா? தனியாவே வர மாட்டியா? வரும்போது 4-5 டப்பா கூட்டிட்டு வருவியா? சும்மா சுமாரம்மா. வாங்க மாப்பிள்ள. பாப்பா சங்கர். வாங்க மாப்பிள்ள. வணக்கங்க. பாப்பா. மா, இந்த வாப்பா பெரியப்பா சித்தப்பா உறவெல்லாம் இங்க கொண்டாடாத. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன் அண்ணன் சுப்பு குடிச்சிட்டு சாக கிடக்குறான். அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சங்கர் ஒருத்தன் தான். ஓ, எங்க அண்ணா அங்க குடிக்கிறதுக்கு நீதான் இங்க சப்போர்ட்டா? அப்போ அவனை குடிக்க வச்சு கொன்னலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. அவனை குடியில இருந்து காப்பாத்துறதுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்றேன். இங்கே பாருங்கம்மா, அவனுக்கு மூளை கொஞ்சம் கம்மி. எதையும் ஃபாஸ்ட்டாக சொன்னால் அவளால புரிஞ்சிக்க முடியாது. ஸ்லோவாக சொல்லுங்க, இல்லைன்னா ஷாக் ஆகிடுவோம். எங்க அண்ணன் குடிகாரன் ஆவறதுக்கு காரணமே நீதான்டான்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்கோம்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என்ன விஷயம்னு? சுப்பு மச்சான காணோம். ஐயோ சுப்பு, என்ன அண்ணனுக்கு என்னாச்சு? என்ன சங்கர், நாம கடைசியா வீட்டுல பேசும்போது அதெல்லாம் நடந்துடுச்சுமா. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே இருப்பார் நம்பிக்கையில் தான் வந்தேன். இங்கே இல்லையா? ஆனா சங்கர் அவர் இங்க வரலையே. இப்ப என்னதான் பண்றது? ஏய் என்ன 3 பேர் இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? இது யாரோட வீடு தெரியுமா? எம்ஆர் லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட ஓனர் மாதவனோட வீடு. இங்க
இங்க வந்து எவனாவது தகராறு பண்ணீங்க மவனை கம்பி எண்ணுவீங்க. எப்படி உன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து கம்பி எண்ணணுமா? சம்பளம் எவ்வளவு தருவப்பா? என்ன நக்கல? ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு சொல்றேன். ஆ? நீ ஜெயில இருந்தா வந்திருக்கியா? அங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் என்னடா என் வீட்டுக்கே வந்து 3 பேரை மாறி மாறி எனக்கே லந்து கொடுக்குறீங்களா? ஏண்டா நீயும் உன் அக்காவும் சேர்ந்து சுப்புவ குடிகாரன் ஆக்கிட்டு ரோட்ல அலைய விட்டுட்டு இங்க வந்து நைஸா அவனை பத்தி விசாரிக்கிறியா? இந்த திருட்டுத்தனத்துக்கும் விஷமத்தனத்துக்கும் தான் ஆண்டவன் வச்சார்ல ஒரு ஆப்பு. குழந்தை போச்சுல, தண்டனை கொடுத்தாருல. புருஷன் இருக்கும் போதே புருஷனுக்கே தெரியாம குழந்தையோட பிரச்சனைய மறைச்சு அவளுக்கு ஆபரேஷன் பண்ணதை மறைச்சு ஆடாத ஆட்டம் ஆனீங்களா? அதுக்கு தான்டா ஆண்டவன் அந்த குழந்தைய பறிச்சுக்கிட்டான், உங்க அக்காவோட கர்ப்பப்பையை எடுத்துக்கிட்டான். என்ன சொன்ன?